ஸோ அடுத்த ஸ்டெப்பு நவாம்சம் கேல்குலேஷனில் என்னென்னா, இப்போ இதே எக்ஸாம்பிளில் நம்ம வந்து ராசியில் வந்து சனி இங்கே இருக்கார். ஸோ நம்ம வந்து எத்தனாவது அம்சங்கிறத செக் பண்ணிட்டோம், எத்தனை டிகிரின்றதை பார்த்து முதல் அம்சம் செக் பண்ணிட்டோம். அடுத்தது வந்து இப்போ நம்மளோட எய்ம் என்ன, நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இதை வந்து நவாம்சத்தில் எங்கே எழுதணும் அப்படிங்கிறத தான் இப்போ தெரிஞ்சுக்கணும். ஸோ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இது வந்து இப்போ நம்ம வந்து பஞ்சபூதத்தில் ஆகாச தத்துவத்தில் தான் எல்லாமே இருக்குது. ஸோ அதை விட்டுடுவோம். அது இல்லாமல் நமக்கு வந்து மற்ற 5 பூதங்களில் சனி எந்த ராசியில் இருக்காரோ, இப்போ இந்த எக்ஸாம்பிளில் சனி கும்பத்தில் இருக்கார். கும்பம் வந்து வாயு தத்துவம், அதுக்கான ஒரு ராசி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பஞ்சபூதத்தில் எந்த பூதத்துக்கான எந்த தத்துவத்துக்கான ராசியில் நம்ம தேடுற கிரகம் எந்த தத்துவம்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். ஸோ இது வந்து வாயு. ஸோ அதை ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இல்லை சப்போஸ் நம்ம வந்து இங்கே ஒரு கிரகம் இருக்குது, சூரியன். இப்போது சூரியன் இங்கே இருக்கார். ஸோ இது சூரியன் நவாம்சத்தில் எங்கே எழுதணும்னு பார்க்குறோன்னா, ஸோ அதே மாதிரி எத்தனாவது அம்சத்தில் சூரியன் இருக்காருன்ற நம்பரை ஃபஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் எந்த தத்துவத்துக்கான ராசி இது அப்படின்னு பார்க்கணும். ஸோ இது வந்து பூமி. இப்போ இங்கே இருக்கிற ஒரு கிரகத்துக்கு நவாம்சம் பார்க்கணுன்னா இது அக்னி தத்துவம். ஸோ ஃபஸ்ட்டு எத்தனாவது அம்சம்னு தெரிஞ்ச அந்த நம்பரை எழுதிக்கணும். அப்புறம் எந்த தத்துவங்கிறத பார்க்கணும். ஸோ இது வந்து அக்னிக்கான தத்துவம். ஸோ இது இங்கே இருக்கிற ஒரு கிரகத்துக்கு இப்போ நம்ம இங்கே சந்திரன் எழுதுகிறோம். சந்திரன் எழுதிட்டு நவாம்சத்தில் சந்திரன் எங்கே எழுதணும்னு நம்ம பார்க்குறோன்னா, ஃபஸ்ட்டு எத்தனாவது அம்சம் 9ஆக ஸ்பிட் பண்ணிவிட்டு எந்த டிகிரியில் இருக்காருன்னு பார்த்து எத்தனாவது அம்சங்கிற நம்பரை எழுதி ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது இது எந்த தத்துவத்துக்கான ராசி. ஸோ ஜல தத்துவத்துக்கான ராசி. ஸோ இந்த 4த்தில் எந்த தத்துவங்கிறத நம்ம பார்த்துக்கணும். ஸோ இந்த இதே மாதிரி எல்லா ராசியும் ஏதாவது ஒரு தத்துவத்தில் இருக்கும். ஸோ அது என்னங்கிறத ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நம்ம தெரிஞ்சுக்கணும்.